ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் அழகான உறவுகள் வெற்றிக்கான பாதை பாகம் 1 பற்றி பார்க்கலாம். நாம் அனைவரும் ஒரு நெருக்கமான உலகில் வாழ்கிறோம். இங்கு உறவுகள் என்பது நம் அனைவரையும் நெருக்கமாக இணைக்கும் ஒரு முக்கியமான வாழ்க்கை ஊடகமாகும். இன்று துரதிர்ஷ்டவசமாக, ஆனால் உண்மையாக, உறவுகள் முன்பு இருந்ததைப் போல ஆழமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இல்லை. விரைவான விவாகரத்துகள், நட்பில் திடீர் முறிவுகள் மற்றும் பல வகையான உறவுகள் பணியிடத்தில் அல்லது குடும்பம் மற்றும் குடும்பத்திற்கு வெளியே உள்ள அன்புக்குரியவர்களுடன் பொதுவாக நாம் கேள்விப்படுகிறோம். நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? இன்று உறவுகள் ஏன் மிகவும் பலவீனமாக உள்ளன? அவை இருந்தாலும் கூட அவற்றிலிருந்து வெளிப்படும் மகிழ்ச்சி குறைவாக இருக்கிறது. மக்கள் ஒருவர் மீது இன்னொருவர் திருப்தியாக இருப்பது முன்பை விட குறைவாகவே உள்ளது. மேலும் உறவுகளில் கோபம், அகங்காரம், பொறாமை, தன்னுடையது என்கின்ற உரிமை மற்றும் பாதுகாப்பின்மை ஆகியவை முன்பை விட அதிகமாக இருக்கிறது. மற்றவர்களுடன் தங்கள் உறவு பிரச்சனைகளை வெளிப்படுத்தாமல் அமைதியாக தவிப்பவர்களும் இருக்கிறார்கள். நிலையான அமைதி, அன்பு மற்றும் மகிழ்ச்சியின் சரியான அடித்தளத்தை அடிப்படையாக கொண்டு நமது உறவுகளை வலுவாக்க சில அடிப்படை முறைகளை பார்ப்போம். பகுதி 1. அழகான உறுதிமொழிகள் மூலம் அமைதி, அன்பு மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றால் உங்களை நிரப்புவதற்கு தினமும் சில நிமிடங்கள் கொடுங்கள். அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த உங்களின் இயல்பை பற்றி உங்களுக்கு திரும்ப திரும்ப உறுதிப்படுத்திக் கொள்வது அந்த இயல்பை மேலும் வலுப்படுத்தும். உங்கள் சமஸ்காரங்கள் இந்த 3 குணங்களால் எவ்வளவு அதிகமாக நிரம்பி இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் இந்த குணங்களால் நிறைந்ததாக இருக்கும். இதன் விளைவாக உங்கள் உறவுகளும் இந்த குணங்களின் பிரதிபலிப்பாக மாறும். உறவுகள் சரிவதற்கான மிக முக்கியமான காரணம் மனதின் வெறுமை மற்றும் இந்த குணங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ள இயலாமை. எதிர்பார்ப்புகள்தான் எல்லா உறவுகளிலும் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு விதையாக இருக்கின்றன. மேலும் அமைதி, அன்பு மற்றும் மகிழ்ச்சி ஆகிய குணங்கள் மக்களுக்குள் போதுமான அளவு இல்லாத காரணத்தினால் அனைத்து எதிர்பார்ப்புகளும் உருவாகின்றன. ஓம் சாந்தி.